தேவனே, இன்று என்னை உருமாற்றும். நவம்பர் மாதம் 10ஆம் தேதி. அவர்களை தொடாதே பிசாசே. சங்கீதம் 105:15. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். தெய்வீக பாதுகாப்பிற்கான ஆயுதங்களில் ஒரு வல்லமையான ஆயுதம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமாகும். யாக்கோபின் குடும்பத்தார் சிறியவர்களாயிருந்து தேசங்களை விட்டு தேசங்களுக்கு அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது தேவன் அவர்களுக்காக ராஜாக்களை கடிந்து கொண்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொடாமலும் தீங்கு செய்யாமலும் இருக்கும்படிக்கு தேவன் கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பிசாசின் திட்டங்களின் மேல் விழும் அக்கினியாகும். அது சத்ருவால் அவிக்க முடியாத அக்கினி. அபிஷேகத்திற்கு முன்பாக சாத்தானால் நிற்க முடியாது. அபிஷேகம் ஒரு மனிதனின் மேல் வந்த அந்த கணமே சாத்தான் அந்த நபரின் மேல் போட்டு வைத்துள்ள எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்களும் கட்டுகளும் நிர்மூலமாகிறது. பிசாசு தன்னுடைய விரல்களை பொசுக்கிக் கொள்ள மட்டுமே ஆவியானவரின் வல்லமையிலே இருக்கிற ஒரு மனிதனை தொட முடியும். அதனால்தான் வேதம் மீண்டும் மீண்டும் நம்மை ஆவியினால் நிரம்பும்படி கேட்டுக்கொள்கிறது. பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் தொடர்ந்து நிரப்பப்பட்டு உள்ள ஒரு வாழ்க்கையில் பிசாசிற்கு கிரியை செய்ய இடமில்லை. அபிஷேகம் எதிரியின் முகத்திலே கதவை சாத்துவதாகும். அவனுடைய எல்லா திட்டங்களும் சாம்பலாகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் அனுபவம் தேவன் தாம் விரும்பும் போது மட்டும் நமக்கு கொடுக்கும் அனுபவம் அல்ல. எந்த விசுவாசியும் எந்த நாளிலும் மூழ்கி கொள்ளக்கூடிய அனுபவம். ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து ஆராதனையினாலும் ஜெபத்தினாலும் வேதத்தை தியானிப்பதினாலும் ஆவியானவர் நம் இருதயத்தில் உயரங்களிலே பறக்க அனுமதிப்பதின் மூலம் இந்த அனுபவத்திலே நாம் வளர முடியும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.